வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சரோட அறிவிப்பு, அது என்ன நமக்கு வெல்ஃபேர் பண்ண போது, ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்கும் முக்கியமான சில விஷயங்களை நான் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பிஜிடிஆர்பி 1915, அதாவது 1915 போஸ்டிங்கும், யூஜிடிஆர்பி 1205 போஸ்டிங்கும். ஸோ என்ன செய்யணும்? லாஸ்ட் சான்ஸ். ஏன் அப்படின்னா, நம்ம வருஷம் பார்த்துட்ருக்கோம் என்ன நடந்துட்டுருக்குன்னு, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத. ஸோ அடுத்த வருஷம் படிச்சுக்கலாம், போய்க்கலாம் வேலைக்கு அப்படின்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் இப்போது. ஸோ எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக தான் கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ எக்ஸாமுக்கான ஸ்டடீஸ் ஸ்ட்ராட்டஜி, ஸ்டடீஸ் டிப்ஸு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெட்டு ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்லேயும் செலக்ட் ஆகி வேலையில் இருந்தோம். அடுத்து டிஆர்பி எழுதி அதில் வந்திருக்கோம். பாலிடெக்னிக் டிஆர்பியில் செலக்ட் ஆகிருக்கோங்கிறது ஒரு பாயிண்டில் நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணால் அந்த அட்டெம்ப்டில் நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற டிப்ஸை எனக்கு ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இதை ஸ்டார்ட் பண்ணதே. அதில் இந்த வருஷம், ஒவ்வொரு வருஷமும் நமக்கு இந்த வருஷம் வேகன்சி வருமா, இந்த வருஷம் எக்ஸாம் வருமானு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, நமக்கு இந்த வருஷம் எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடியே இதை சொல்லியிருக்காங்க. ஸோ அது நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை பற்றி தான் நம்ம நினைக்கணுமே தவிர, இது எப்போ வரும், இது நம்ம வந்தால் செலக்ட் ஆகுமா, இந்த ஃபஸ்ட்டு எக்ஸாமை எழுதுனேன், இல்லை நான் இதோட 3 தடவை எழுதிட்டேன், நான் செலக்ட் ஆவேனா ஆக மாட்டேனா அப்படிங்கிற மைண்ட் செட்டை வெளியில் எடுத்து வச்சுருங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இது ஃபஸ்ட்டாக இருந்தாலும் சரி, லாஸ்ட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் சான்ஸ். எப்போவுமே நாம் சொல்கிறது தான், கடைசி தீக்குச்சியை பற்ற வைக்கிறது. ஃபஸ்ட்டு அந்த குச்சியிலே இருந்துட்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி எப்படி இருந்தாலும் கடைசி தீக்குச்சிங்கும்போது ஒரு கான்சன்ட்ரேஷனுக்கு நம்ம வருவோம். அதுதான் நமக்கு தேவை. போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கிறதுக்கான முதல் மனப்பான்மை அதுதான். ஸோ என்ன எப்படி இந்த வருஷம் படிப்பை எழுதி பார்ப்போம், அடுத்த வருஷம் வாங்கிக்குவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டை இது பண்ணிடுங்க. ஸோ கண்டிப்பாக நான் இந்த வருஷம் பிஜி அசிஸ்டண்ட் ஆவேன். ஐ ஆம் அ பிஜி டீச்சர் இன் 2025 or 6. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் இந்த வருஷம் எக்ஸாம் நடந்தால் உடனே 25லே போட போகிறாங்களா, 26ல் தான் போட போகிறாங்க. இன்னொன்று 26ஆம் வருடத்துக்குள்ளே, மே மாதம் நமக்கு எலெக்ஷன் எல்லாருக்கும் தெரியும், 26க்குள்ளே இத்தனை போஸ்டிங் நிரப்பப்படும்ன்றதை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஸோ எலெக்ஷனை மனசில் வச்சுக்கோங்க. இந்த ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் இன்னொரு பிஜிடிஆர்பி வருமா அப்படின்றதையும் யோசிச்சுக்கோங்க. இந்த ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் நவம்பருக்கு அப்புறம் இன்னொரு யூஜிடிஆர்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி வருமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு எந்த கவர்மெண்ட் வந்தாலும் உடனடியாக பணியிடம் நிரப்புவாங்களா அப்படிங்கிறதையும் யோசிச்சுக்கோங்க. ரொம்ப கவனம். எலெக்ஷனுக்கு முன்னாடி வர்ற ஒரு எக்ஸாமில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேக்கன்சி ஹைக் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்தளவுக்கு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதே உங்களுக்கு அதிகமானது தான். 1900 இன்னுமே அதிகமாகும். ஏன்னா எலெக்ஷன் இருக்குது. மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. ஸோ அது 25ல் போஸ்டிங் வரட்டும், 26ல் போஸ்டிங் வரட்டும், போஸ்டிங் கன்ஃபார்ம். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. படிக்கிறதுக்கு நீங்கள் அந்த போஸ்டிங்கை வாங்க நீங்கள் எந்த அளவுக்கு கன்ஃபார்மாக தயாராக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப 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 முக்கியமானது. யூஜிடிஆர்பியாக இருந்தாலும் சரி, பிஜிடிஆர்பிக்கு நீங்கள் படித்தாலும் சரி. நான் பிஜிக்கு போயிட்டேன் மேடம், பிஜி படிச்சுட்ருக்கேன், சூப்பரான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. யூஜிடிஆர்பி போன தடவையில் எனக்கு 1 மார்க்கில் போயிடுச்சு, 3 மார்க்கில் போயிடுச்சு, 5 மார்க்கில் போயிடுச்சு, இந்த தடவை நான் எப்படியாவது போகணும், சூப்பரான வாய்ப்பு உங்களுக்கு. உண்மையாலுமே சொல்லணும்னா யூஜிடிஆர்பி உங்களுக்கு நிறைய இப்போ வரைக்கும் உங்களுக்கு எஸ்ஜிடி யூஜிடிஆர்பி எக்ஸாமில் இன்னும் போஸ்டிங் போடலை, பழையதுக்கே இன்னும் போடலை மேடம், எங்களை நீங்கள் படிக்க சொல்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு காதில் கேட்குது தான். ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி வர கடைசி வேக்கன்சி ஹைக்கு, அதே நேரத்தில் கடைசி போஸ்டிங் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இன்னொரு ஆகஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு பிஜிடிஆர்பி நடத்தி ஒரு போஸ்டிங் போட போகிறது இல்லை. அதே மாதிரி நவம்பரில் நடத்துகிறதா சொல்லியிருக்க யூஜிடிஆர்பியும் நடத்தி அதுக்குள்ளே போட போகிறது இல்லை. இதுதான் இறுதி வாய்ப்பு. இந்த 5 வருடங்களில் இறுதி வாய்ப்பு. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 வருடம் கம்பல்சரி வெயிட் பண்ணணும். ஏன்னா ஒரு புது கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட் வந்தாலும் புது கவர்மெண்ட் உள்ளே வரும்போது
கண்டினியூ ஆனாலும் சரி, அடுத்து வந்தாலும் சரி, புது கவர்மெண்ட்டாக ஃபார்ம் ஆகி அடுத்து போஸ்டிங் போடும்போது 1 இயர் 1.5 இயர் மேக்ஸிமம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். நான் உங்களுக்கு பிஜி ஆகணும், பிஜி டீச்சர் ஆகணும், யூஜி டீச்சர் ஆகணுன்ற வாய்ப்பு ஆசை மனதில் இருந்தால் இதுதான் உங்களுக்கான கடைசி வாய்ப்பு. அதை மனசில் வச்சுக்கோங்க. இதுக்கு தாண்டி இதுக்கு மேலெலாம் இப்படி ஒரு வாய்ப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 மாதமாக நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வச்சுக்கிட்டிங்கனாலும் இன்னும் 3 மாதம் 4 மாதம் டைம் இருக்குது. அப்படி ஒரு வாய்ப்பு இது வரைக்கும் வருமா வராதான்னு பயப்படுறதுக்கு மத்தியில் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அடுத்து டெட் எண்டில் உங்களுக்கு எலெக்ஷன் இருக்குது. டெஃபினட்டாக இதுக்கு மேலேயும் நான் படிக்க மாட்டேன், லேட்டாக தான் படிப்பேன், நான் மெதுவாக படிச்சுக்கிறேன், இந்த போஸ்டிங் போடட்டும், இல்லை என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம், இப்படியெல்லாம் அடுத்தவங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் லூஸ். நீங்கள் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத மனசில் நிறுத்துங்க. ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உடனே ஆரம்பிக்கிறது தான். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம மனசில் ஜெயிக்கணும், பாசிட்டிவ் மைண்ட் செட் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு போராடுறது அப்படிங்கிற ஸ்ட்ரகிள், நமக்கு எல்லா ஸ்ட்ரகிளையும் மீண்டு நான் என்னோடய போஸ்டிங்கை நான் வாங்கிடுவேன். 2020 or 2026 இந்த வருடம் நான் ஒரு பிஜி அசிஸ்டண்ட் ஆவேன், நான் ஒரு பிடி அசிஸ்டண்ட் ஆவேன், கவர்மெண்ட் டீச்சர் ஆவேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்து இப்போ நான்லாம் பிஜி படிச்சுட்டு இருக்கும்போதே எக்ஸாமுக்கு படித்தேன், அதே வருஷம் உள்ளே போனேன். இப்போ அடுத்த வருஷம் என்னால் எக்ஸாம் எவ்வளோ தூரம் அதே இதில் எழுத முடியும், அதுக்கு அடுத்த வருஷம் காம்பீட் பண்ண முடியுமா அப்படின்னு நான் திருப்பி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. அது மாதிரி தான் சொல்கிறேன், இந்த வருஷம் விட்டுட்டா அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போகாதீங்க. டெஃபினட்டாக இந்த வருஷம் கிளியர் பண்ணணும். அதுக்கான முயற்சி என்ன? நான் நோட்ஸ் கலெக்ட் பண்ணுறதா, நான் படிக்கிறதா, நான் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறதா, இல்லை ஏதோ ஒரு இதுக்கு கீழே போய் நான் படிக்கிறதா, ஏதோ ஒன்று எதா இருந்தாலும் இன்றைய நன்றே செய், அதையும் இன்றே செய், இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்மளோட ஃபேமிலி சிச்சுவேஷனை மனசில் வச்சு நிறைய பேர் பேசுகிறீங்க. அவங்க எல்லாருமே உள்ளே வர்றதுக்கான ஹார்ட் ஒர்க்கை போடுங்க. அதுதான் என்னோட ஹம்பிள் அண்ட் இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆர்டர்டு மோட்டிவேஷன்னே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எப்போவுமே சொல்கிறது தான் என்னோடய வீடியோவில், லக் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. உங்களோட ப்ரிப்பரேஷனும் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியும் கை குலுக்கிற இடம் தான் லக் அப்படின்றது நான் ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் லக் கை குலுக்கிற நேரம் 2025, 26 மறந்துடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் லக்கியஸ்ட் பர்சனாக இருக்கணும்னா ப்ரிப்பரேஷனை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோட ரெக்வஸ்ட்டுக்கு படி தான் நம்ம பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் மெட்டீரியல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அடுத்து சைக்காலஜி மெட்டீரியலும் ரெடி ஆகிட்டுருக்கு, கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் ஆன்சர், சிலபஸ் கிடையாது, மெட்டீரியல் கிடையாது, ஒன் லைனர்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக அதையும் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கான மெட்டீரியல் 5100 ரூபாய். சாஃப்ட் காப்பி பிரிண்ட் அவுட்டு, உங்களுக்கு சாஃப்ட் காப்பி பிரிண்ட் அவுட்டு வீட்டுக்கே கொரியரில் அனுப்பிடுவோம் புக்கு மாதிரி. ஸோ டெஸ்ட் பேட்சஸ் பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதோட பேஜஸ் பார்த்திங்கன்னா 2200 பேஜ் இருக்குது. எல்லா ப்ரோஸ் அண்ட் போயதுக்கும் ஒரிஜினல் டெக்ஸ்ட் இருக்குது. இதை தாண்டி நீங்கள் வேறு எதுவுமே படிக்க வேண்டான்ற அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். நான் படித்தா எப்படி இருக்கும் ஒரு மெட்டீரியலோ அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பியோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா 3700 இருக்குது. ஸோ டெஸ்ட் பேட்சஸ் பற்றி நான் அடுத்த இதில் டோட்டலி 1800 பேஜஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மெட்டீரியல் வாங்கிட்டீங்க, பிஜியாக இருக்கட்டும் யூஜியாக இருக்கட்டும், ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ ஃப்ரீ கைடன்ஸ் த்ரூ அவுட் த எக்ஸாம். டெஸ்ட் பேட்ச் பற்றி அதுலேயும் சொல்லிடுவோம். ஏதாவது நீங்கள் என்னோடய மெட்டீரியலில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதில் கேட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அது கிளியர் பண்ணப்படும். ஸோ வாட்ஸ்அப் குரூப் பிஜி அண்ட் யூஜிக்கு தனித்தனியாக வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிடுவேன். ஸோ மெட்டீரியல் தேவைப்படுறவங்க நீங்கள் கால் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டவுட்ஸ் கேட்டுக்கலாம். உங்களுக்கு சாம்பிள்ஸும் அனுப்பி வைப்போம். ஸோ யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ் மோட்டிவேஷ்னல், பியூர்லி ஃபார் மோட்டிவேஷ்னல் வீடியோ, அதுக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் உங்களுக்கு இந்த எக்ஸாம் 2025 வர எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு யூஜிடிஆர்பி
எழுதி கிளியர் பண்ணுறதுக்கும் பிஜிடிஆர்பி எழுதி கிளியர் பண்ணி பிடி அசிஸ்டன்ட் அண்ட் பிஜி அசிஸ்டண்ட்டாக நீங்கள் ஆகிறதுக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் இந்த சேனல்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். 100% மோட்டிவேஷன், ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஸ்டடி டிப்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு யாராவது எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க உங்கள் ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் அண்ட் சர்க்கிளில் இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட சேனலை இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.